Hi students, இன்னைக்கு நம்ம class 11 mathsல exercise 1.3ல first sum பார்ப்போம். Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of sections. Define the relation from A to B as X related to Y if the student X belongs to the section Y. இதுதான் அவங்க ரிலேட் பண்ண சொல்லிருக்காங்க. X related to Y if a student X belongs to section Y. Is this relation is a function? What can you say about inverse relation? Explain your answer னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்திருக்கிறதுல எழுதிக்குவோம். ஓகேவா? சொல்யூஷன் பார்ப்போம். A denotes the set of students. And B denotes set of sections. என்ன ரிலேஷன் கொடுத்திருக்காங்க? X related to Y. Okay. If the student belongs to the section Y. If the student X belongs to the section Y னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம செட் ஏரோ டயக்ராம் போடுறதுக்கு ஒரு செட் வரைஞ்சிக்குவோம். ஏரோ டயக்ராம் போடுவோம் இல்லையா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப் டு 120 வரைக்கும் போட்டுக்குவோம் இங்க. ஓகேவா? 120 ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து A செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது B ஒரு செட் போட்டுக்கோங்க. 4 செக்ஷன்ஸ் இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கோம். C1, C2, C3 அண்ட் C4 4 செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது B செட் ஆஃப் செக்ஷன்ஸ். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபங்க்ஷனா என்றதை கேட்டிருக்காங்க. எப்படின்னா ஸ்டூடெண்ட் X பிலாங்ஸ் டு த செக்ஷன் Y. இங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு, இப்போ இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த செக்ஷன்ல ஏதாவது ஒரு செக்ஷன்ல இருந்தாகணும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் C1ல இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து C1ல இருக்கலாம். அடுத்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் C2ல இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த 4 செக்ஷன்ல ஏதோ ஒன்றுத்துல இருக்கிறவங்க தான். ஓகேவா? இப்போ நம்ம அது ஸ்டேட்மெண்ட்டை எழுதுவோம். இப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட் in set A will be belonging to at least any one of the sections of set B இல்லையா? இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு செக்ஷன்ல இருக்கிறவங்க தான் செட் B. hence the above set is function. இப்போ இது எல்லாமே ரிலேட். ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இங்க இருக்கிற இந்த செட்ல இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கிற ஏதோ ஒன்றத்தோட ரிலேட் ஆயிருக்கணும். அதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ the above set is function. இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இதுக்கு இன்வர்ஸ் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது இந்த செட் பில இருக்கிறது எல்லாமே இங்க வந்து இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் போட்டோம்னா, செட் பியை வச்சு ஏரோ டயக்ராம் போட்டோம்னா அது வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன்னா இங்க இருக்கிற ஒன்று இங்க இருக்கிறதோட ரிலேட் ஆயிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு ரிலேட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம செட் பியை எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம now let us consider about the inverse. இன்வர்ஸ் பார்ப்போம். ஓகேவா?
இன்வர்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்தோம்னா இப்போ இன்வர்ஸ் செட் இப்போ each section will have more than one student இல்லையா ஒரு செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ each section will have more than one student. ஓகேவா தட் இஸ் இப்போ நான் C1 எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தட் இஸ் செக்ஷன் C1 will have more than one student. One student. இல்லையா இப்போ நம்ம இப்போ arrow diagram draw பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் so we have to mark we have to draw arrow mark from C1 to to more than one student இல்லையா more than one student in set A இல்லையா in set A இப்போ நம்ம இங்கேருந்து ஏரோ மார்க் வரையணும்னா C1லயே வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக இது அந்த மாதிரி இருந்தால் ஃபங்க்ஷன் கிடையாது இல்லையா நமக்கு தெரியும் இல்லையா ஸோ செட் ஏ அதனால the above mentioned the set A so it is not a function the above mentioned inverse is not a function therefore inverse of the statement is not a function. Okay students புரிஞ்சுதா A to B is a function but B to A is not a function. Inverse வந்து function வராது என்ன ரீசன்ன்றதை நம்ம இங்க வந்து எழுதியிருக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ